இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, தூய ஆவியானவர் எடுத்து காட்டும் உண்மைகள் 3 உண்மைகளை நீதியை பற்றியும் தீர்ப்பை பற்றியும் பாவத்தை பற்றியும் நமக்கு தெள்ளத் தெளிவாக சிந்தனையோடு வார்த்தை வழியாக நாம் சிந்திக்க கொடுக்க இருக்கின்றார். எனவே வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பாவம், நீதி, தீர்ப்பு, இந்த 3 செயல்களை தூய ஆவியானவர் அழகாக விளக்கம் தருவதை இன்றைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. பாவம், இயேசுவை குறித்து நம்பிக்கையற்ற நிலையே பாவத்தில் நீடிக்கும் நிலை என்பதை தூய ஆவியானவர் உணர்த்துவார். காரணம், மனிதன் பாவத்தின் தன்மையுடையவன் என்பதால் அவனது பாவம் கழுவப்படுவது அவசியம். மனிதனின் பாவத்துக்காகத்தான் இயேசு சிலுவைச் சாவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரை நம்பாத போது அவனது பாவம் கழுவப்படாது. அவரை நம்புவதால் மட்டுமே அவனது பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தூண்டுவார். இது முதல். 2வது, நீதியை பற்றி கடவுளுக்கு உகந்த முறையில் நடப்பது தான் நீதி என்பதை தூய ஆவியார் உணர்த்துவார். கடவுளின் கட்டளைக்கு எதிராக நடப்பது நீதி தவறுகின்ற நிலை. இயேசு கடவுளின் நீதிக்கேற்ப நடந்து கொண்டதால் கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். ஆகவே கடவுளின் நீதிக்கேற்ற நடப்பதால் தான் மட்டுமே கடவுள் ஒருவரை ஏற்றுக்கொள்வார். கடவுள் நீதி இரக்கத்தோடு பின்னி பிணைந்த நீதி. இந்த நீதியின் பார்வை இயேசு கொண்டிருந்ததால் தான் வரி தண்டுபவரான மத்தேயை ஏற்றுக்கொண்டு அவர் வீட்டில் உணவருந்தினார். மத்தேயு 9:9-13 வரை சொல்லுகிறது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தீர்ப்பிடாமல் மன்னித்தார். யோவான் நற்செய்தி 8 பார்க்கலாம். மக்களின் வெறுப்பை சம்பாதித்த வரி தண்டுபவர்களின் தலைவனான சக்கேயுவுக்கு மீட்பு உண்டு என்று சொன்னார். ஆகவே இந்த நீதியின் பார்வையில் தூய ஆவியானவர் வழி நடத்துவார். அப்ப நீதியின் கண்ணோட்டம் தான் பிறரின் செயல்களை நாம் தீர்ப்பிடாமல் அவர்களின் உணர்வு நிலைகளை புரிந்து கொள்ள முடிகிறது என்று தெளிவுரை தரப்படுகிறது. 3வது, தீர்ப்பை பற்றி தூய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு தனது சாவினால் மனித பாவத்திற்கான தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டதால் இவ்வுலகின் தலைவன் ஆட்சி செலுத்த முடியாது என்பதை தூய ஆவியானவர் உணர்த்துவார். இயேசுவின் சிலுவையின் மூலமாக உலகின் தலைவனாகிய தீயவனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இயேசு கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டதால் கடவுளே அந்த தீர்ப்பை தீயோனுக்கு வழங்கிவிட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, தீயோன் உலகின் மீது ஆட்சி செலுத்தும் அதிகாரத்தை இழந்ததே அந்த தண்டனை தீர்ப்பு. ஆகவே இந்த தீர்ப்பின் காரணமாக மனிதன் தீயோனின் பிடியில் இனி இல்லாமல் விடுதலை பெற்றவனாக இருக்கிறான் என்ற உணர்த்துதலை தூய ஆவியானவர் தருவார். தூய ஆவியார் நம்மில் உணர்த்தும் இந்த புரிதலை கொண்டு இயேசு தரும் மன்னிப்பில் நம்பிக்கை வைத்து இரக்கத்தை மையப்படுத்தி நீதியோடு நடந்து விடுதலை பெற்றவர்கள் என்ற உணர்வோடு வாழ முயலணுங்க. ஏன்னா நமக்காக நாம் நீதி உள்ளவர்களாக, பாவம் கழுவப்பட்டவர்களாக, தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இந்த 3 செயல்களுக்காக, இந்த 3 நன்மைகளை நமது வாழ்க்கையில கொண்டுவதற்காக ஆண்டவர் தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்துள்ளார். அதை உணர்ந்து நாமும் நன்மைகளை வித்திட்டு வாழ்வோம். ஆசி நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்களுக்காக நீர் எங்கள் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தீர். நாங்கள் தீர்ப்புக்குள்ளாதவாறு நீங்கள் சாத்தானுக்கு தீர்ப்பு அளித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து, எனவே நம்பிக்கையின் வழியிலே நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.